எதிர்நீச்சல் தொடர்கிறது இன்னைக்கான எபிசோட். கொடைக்கானலில் ஜனனி சக்தி 2 பேரும் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போது ஜனனியோட காரை பார்த்துட்டு தேவசகாயம் அந்த காரை பின்தொடர்ந்து வேகமாக போகிறாரு. ஜனனியோட கார் முன் செல்ல அடுத்து தேவசகாயத்தோட கார் வேகமாக செல்லுது. இதனையே கவனித்த இன்ஸ்பெக்டர் அந்த காரை பின்தொடர்ந்து செல்கிறாரு. அதனை தொடர்ந்து நள்ளிரவில் சக்தி ஜனனி இருவரும் தூங்கிக் கொண்டு இருக்கிற போது அப்போது தேவசகாயம் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு ஜனனியை கொல்ல செல்கிறாரு. ஆனால் அது முடியாமல் போயிடுது. இன்றைக்கி எபிசோடில் கதிர் ஞானம் 2 பேரும் அறிவுக்கரசியிடம் பேசுகிறாங்க. அப்போது கதிர், நான் பேசுகிறதையெல்லாம் மனசில் வச்சுக்காத, சில விஷயத்திற்காக தான் நான் அப்படி பேசுகிறேன், நான் என்றைக்கும் உனக்கு துணையாக தான் இருப்பேன், என்னை நம்புன்னு அறிவுக்கரசியிட கையில் அடித்து சத்தியம் செய்கிறாரு. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி நடக்க போகிற பூஜையில் ஜனனியை காலி செய்கிறதுக்காக தான் நடக்குதுன்ற விஷயமும் சொல்லப்படுது. அதுக்காக நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். ஜனனியோட அறையில் இருந்து அவர் பயன்படுத்தின ஒரு சிகப்பு நிற துணியை யாருக்குமே தெரியாமல் எடுத்துகிட்டு வரணும். அந்த துணியை வச்சு தான் வீட்டுக்கு வருபவர் பூசை செய்ய போகிறாரணும். அப்போது தான் ஜனனி இந்த வீட்டை விட்டு வெளியே போவான் அப்படின்னும், அவள் இந்த வீட்டை விட்டு போனாதான் மொத்த குடும்பமும் அமைதியாக இருக்கும்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அறிவுக்கரசி, அவ்வளோதானே, நான் நிச்சயமாக செய்திடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே எல்லாருமே இருக்கிறதுனால எப்படி ஜனனியோட ரூமுக்கு செல்வது, துணியை எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்க கதிர் ஞானம் 2 பேரும் வந்து அங்கே இருக்கிறவங்கள திசை திருப்புறாங்க. இவர்களோட சைகையை பார்த்த ரேணுகா நந்தினி 2 பேரும் நேற்று வர அறிவுக்கரசியிடம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவளோட பேசிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அது என்ன திட்டம்னு தெரியலையேன்னு 2 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அறிவுக்கரசி யாருக்குமே தெரியாமல் ஜனனியோட ரூமுக்குள்ளே போயிடுவா. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு அடுத்த எபிசோடில் தான் பார்க்கணும்.